ட்ரெண்டிங். கலையரசன் பிரியாலயா தம்பதிக்கு யூடியூப்ல வீடியோ போட்டு அது மூலமாக பணம் சம்பாதிக்கிறது தான் முழு நேர வேலை. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய சேனல் முடக்கப்பட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வருமானம் ரெண்டுமே குறையுது. இதுக்கிடையில் அந்த வருமானத்தை நம்பி இஎம்ஐயில் மிகப்பெரிய வீடு வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்காக கடன்காரன் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போகிறான். புது புது ஐடியா யோசிச்சும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போகுது. அப்போது அவங்களுக்கு ஒரு மர்ம நபர் ஃபோன் பண்ணி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே 7 நாள் ஒரு கேம் விளையாடுங்க, நான் கொடுக்குற டாஸ்க்கை கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டுறான். அவங்களும் அதை கேட்டு பிக் பாஸ் மாதிரி அந்த கேமையும் விளையாடுறாங்க. அது அவங்களுக்கு உதவச்சா அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறதுக்கான விடை தான் ட்ரெண்டிங். இன்றைய சமூக வலைதள காலத்தில் கப்புள் வீடியோ எந்த அளவுக்கு போதையாக மாறி இருக்கு, அதனால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத இயக்குனர் சொல்ல முயற்சி செஞ்சுருக்காரு. கலையரசன் பிரியாலயா தம்பதிகள் வீடியோ போடுறது, நண்பர்களோட பாராட்டு, அப்புறம் பொறாமையை சம்பாதிக்கிறது, சேனல் முடக்கம், வேற ஐடியான்னு ஆரம்பத்தில் கதை பரபரன்னு போகுது. ஆனால் பிக் பாஸ் சாயலில் டாஸ்க் தரக்கூடிய அந்த மர்ம நபர் வந்ததும் கதையில் சற்று தொய்வு ஏற்படுது. ஒரு சில டாஸ்க் ஓகே லெவல் இருந்தாலும் கூட படம் முழுக்க கலையரசன் அண்ட் பிரியாலயா இவங்க 2 பேரையும் மட்டுமே நம்ம தொடர்ந்து பார்க்குற மாதிரியான கதையமைப்பு கொஞ்சம் அயற்சியை கொடுக்குது. கலையரசன் தன்னோட வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காரு. கணவன், போட்டியாளர்னு 2 மாறுபட்ட கேரக்டரில் நடித்து தன்னுடைய நடிப்பு மூலமாக அதுக்கு நியாயமும் சேர்த்துருக்காரு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாயகி பிரியாலயா மிகப்பெரிய ப்ளஸ், அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இது டாஸ்கா இல்லை ரியலா அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதா இருக்கட்டும், டாஸ்கை முடிக்க அவங்களுடைய தவிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. பிரேம் சில சீன்ஸ் வந்தாலும் கூட நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய குழப்பமான மனநிலை படத்துக்கு கை கொடுத்துருக்கு. சாம் சிஎஸோட இசை எப்பவும் போல தான், பின்னணியும் ஓகே ரகம். ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற கதைக்கு தேவையான நல்ல ஒளிப்பதிவை கொடுத்துருக்காரு பிரவீன் பாலு. நல்ல கதையை தேர்வு செஞ்ச இயக்குனர் சிவராஜ் அதை சுவாரஸ்யமான திரைக்கதை மூலமாக சொல்ல தடுமாறி இருக்காரு. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழதான் செய்யுது. ரீல்ஸ், ட்ரெண்டிங், புகழ், பணம்னு இப்போது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இந்த மோகம் அளவுக்கு அதிகமாக போனால் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல நினச்ச இயக்குனர் அதை வைரல் ஆகிற அளவுக்கு சொல்லியிருந்தா இந்த படமும் ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கும்.